சென்னை அயனாவரத்தில் நடைபெற்ற மாநகராட்சி அனைத்து துறை ஊழியர்கள் சங்கத்தின் கோரிக்கை மாநாட்டில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சங்கத்தின் தலைவர் ஆனந்த்குமார் தலைமையிலும் பொதுச் செயலாளர் புருஷோத்தமன் முன்னிலையிலும் நடைபெற்ற மாநாட்டில் பொருளாளர் ஷர்மிளா, அமைப்பு செயலாளர் விஜயகுமாரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். மாநாட்டில் சிபிஎஸ் பிடித்ததை ரத்து செய்து ஜிபிஎஃப் வசதி வழங்குதல், காலி பணியிடங்களை நிரப்புதல், நீண்டகால தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்தல், தனியார் நிறுவன பணியாளர்களை மாநகராட்சியின் நேரடி பணியாளர்களாக நியமித்தல், இஎல் சரண்டர் தொகையை தாமதமின்றி வழங்குதல் மற்றும் தனியார் மையத்தை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் சுகந்தி, நெடுமாறன், அருள்மொழி, சுமித்ரா, லாரன்ஸ் ஆகியோர் மாவட்ட நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு 5 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. 5 பேர் யார் வருதுன்னு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தர் அம்மா ஒருத்தர் யாரும் முடிவு பண்ணிங்க, துப்புரவில் யாரும் ஒருத்தர் முடிவு பண்ணிங்க, அதை நாங்கள் பார்க்குறோம். என்னென்ன உங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்கள் முடிவு எடுப்போம். அதே மாதிரி நிரந்தர தொழிலாளிகளில் அதே சாலை தொழிலாளிகள், மலேரியா தொழிலாளிகள்லாம் ஒவ்வொருத்தையாக இது பண்ணி நிர்வாகிகள் இருக்கிறவங்கள எவ்வளோ போறீங்க அது மாதிரி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை கொடுத்து ரிப்போர்ட் பண்ணி நடத்துகிறோம். ஒரு 2 மாதத்துல நம்ம ஒரு முடிவெடுப்போம். எடுத்தால் ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும் அது ஜெயிக்கும். அங்கே போய் நீங்கள் யாரையும் திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் நம்முடைய இன்னும் நல்லா விசாரிங்க, சங்கம் வளர்ந்துடும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. அப்போ எல்லாம் மொத்தம் 34,000 பேர் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. 12,000 பேர் தான் பர்மனெண்ட், 24,000 பேர் டெம்பரரி தான். ஒரு 10,000 பேர் ரிப்பப்ளிக்கில் போய் 4 வழி நின்றோம்னா பர்மனெண்டானது தன்னால் வந்துடும். இல்லையா? சங்கம் வலிமையாக செயல்படணும்னா பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் நம்முடைய புதிய தலைவர் ஆனந்த் அவர்கள் பேசுகிறார். ஆனந்த் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பொறுப்புகள் ஜாஸ்தியாக இன்னும் அதிகமாக பாடுபடும். உண்மையாக தொழிலாளருக்காக நிரந்தர பணிக்காக முக்கியத்துவம் கொடுத்து தொழிலாளர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண முடியுமோ அத்தனை சங்கம் நின்று நாங்களும் இப்போ சங்கம் நின்று செய்வாங்க. நன்றி, வணக்கம். நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய சங்க பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வெறும் அனைத்து தொழில் சங்கத்துக்கு மட்டும் நிர்வாகிகளாக இல்லாமல் சென்னை மாவட்ட பிஆர்எஸ்க்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய சங்கப்பணியை செய்யணும்னு கேட்டு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கொண்டிருக்கிறேன். இந்த சார்பாக அம்மாவர்களுக்காக கோரிக்கை வச்சுக்கிறாரு. அதை இறுதியாக நம்ம வரலாம். மாநாடு கடந்த 1 மாதமாக பிரச்சாரம் மாநாட்டு பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, நிதி வசூல் பண்ணுவாங்க. எங்கே அதை சால்வ் பண்ணலாம் இருங்க. நெடுமாறன் வாங்க, அருமையாக பிரச்சாரம். பாய் வாசிப் அலி ராணையா கீதா, நந்தினி, ஜெயந்தி, பிரபாகர் உங்களுக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு சாப்பிடுவோம்.
அனைவருக்கும் வணக்கம். சென்னை மாநகராட்சி அனைத்துறை ஊழியர்கள் சங்கம் BMS சார்பாக இன்று கோரிக்கை மாநாடு நடத்தியிருக்கிறோம். பிரதான கோரிக்கையாக பென்ஷன் திட்டத்தில் GPF வசதி வேண்டும், CPS 10% பிடிக்கக்கூடாது. அதே போல் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து துறையிலும் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், மலேரியா பணியாளர்கள், அம்மா உணவக பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பிரதான கோரிக்கை 2 கோரிக்கை வைத்து இன்றைக்கு இந்த மாநாடு நடத்திருக்குது. அதே போல் தனியார் மையத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இந்த மனுவானது அடுத்த வாரம் மாநகராட்சி ஆணையர்கிட்ட கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து மாஸ் செக்ரட்டரிகிட்ட கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து முதலமைச்சர்கிட்ட கொடுக்க போகிறோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டுகிறோம். கடந்த ஆட்சிக்கும் இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன வித்தியாசம்? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் புதிய ஆட்சி வந்தோடனே இப்போ முதல் கட்டமாக எங்களுக்கு பணி பாதுகாப்பு வந்துள்ளது, லஞ்ச ஊழல் குறைந்துள்ளது. அதனால் அவர்கள் ஒரு 6 மாத காலம் அவகாசம் கேட்டிருக்காங்க. நம்ம அதனால போராட்டம் பண்ணாமல் ஒரு நியாயமான முறையில் ஒரு மாநாடு நடத்தி கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட கொடுக்க போகிறோம். அவர் நிறைவேற்றி தருவார். துப்புரவு பணியாளர்கள்லாம் தொடர்ந்து இரவு நேரங்களில் நிறைய அதாவது இந்த மாதிரி மன உளைச்சலான விஷயங்கள், இந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் இருந்தது. இந்த ஆட்சியில் அது எப்படி இல்லை? இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறோம். வேற என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருக்கோம்? பிரதான கோரிக்கை அந்த பென்ஷன் 1, பர்மனெண்ட் 2, 2வது கோரிக்கை. இதுதான் முக்கியமான கோரிக்கைகள்.